Hi friends, welcome to Tamil Tales. So, இன்னைக்கு எங்கள் மேரேஜ் டேக்கு நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா யார் ரெடி பண்ணது அப்படின்னா த மாஸ்டர்ஸ் டச் கென்ஸ்ரியா வாஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் ரெடி பண்ணா. அது வேற யாரும் இல்லை, என்னோட நாத்தனார் தான். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அவங்க வந்து இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் வச்சிருக்கா, யூ கால் வி பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து வச்சிருக்கா. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணி கொடுப்பா. ஆல்ரெடி வந்து என்கிட்ட அதே போல் இந்த சைஸை விட சின்ன சைஸ் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து அவள் ரெடி பண்ணி தந்துருக்கா. ஸோ அது அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நம்ம அன்ராப் பண்ணுற வீடியோ பார்த்துக்கலாம். சிரி சிரி ஜோயல் சிரிங்க. ஜோனஸ் சிரிங்க. ஜோனஸ் கூட ஜோயலு கூட சூப்பர். லைட்டா செம்மையா இருக்கே, பயங்கர பேக்கிங்கா இருக்கே. ஜோனஸ் சூப்பர். அண்ணன் பாரு கிஃப்ட் பண்ணிருக்கா. இங்க பாரு, திரும்பி பாரு, இங்க பாரு. வாவ், கிளாப் பண்ணுங்க. கிளாப் கிளாப் கிளாப். ஜோயல் கிளாப் பண்ணுங்க. கிளாப் கிளாப் கிளாப். சூப்பர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரெடி பண்ணி கொடுத்த கார்டு. இதில் வந்து ஹாப்பி வெட்டிங் டே அப்பா ஐ லவ் யூ அப்படின்னு சும்மா எழுதியிருக்கான். அண்ட் அவங்களுக்கு பேட் பிடிக்கும்னு அந்த பேட் வரைஞ்சிருக்கான். அப்புறம் அவங்களோட பேட்மிண்டன் பேக் யூனிக்ஸ் பேக் வந்து வரைஞ்சி வச்சுருக்கான். அதுக்கப்புறமா இன்னொரு கார்டு பண்ணியிருக்கான், கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்காராம். அதுலேயும் சம்திங் எழுதி வச்சுருக்கான். அவரோட கையெழுத்து கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனால் கொடுக்க முடிஞ்சது ஒரு சின்ன அவன் கையாலே பண்ண க்ரீட்டிங் கார்டு இல்லையா. ஸோ அது ரெடி பண்ணியிருக்கான். அம்மா ஐ லவ் யூ ஸோ மச், ஹாப்பி வெட்டிங் டே. அப்புறம் சம்திங் பிக்சர்ஸ்லாம் வரைஞ்சிருக்கான், இது பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக இது சர்ப்ரைஸான ஒரு பிக்காக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் அந்த சர்ப்ரைஸ் உடஞ்சி போச்சு. அது எப்படி உடஞ்சிது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதை அன்ராப் பண்ணிடலாம் வாங்க. தெரியுமா அப்படி இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. வெரி குட் பாய். நோ 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 நோ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவள் பிஸ்னஸோட நேம் த மாஸ்டர்ஸ் டச். இதில் அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதுதான் அவளோட இன்ஸ்டா பேஜ். ஸோ இது வந்து அவளோட காண்டாக்ட் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை இன்ஸ்டா பேஜில் அவளுக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பமான சூப்பரான உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ அவள் ரெடி பண்ணி கொடுப்பா. எந்த சைஸில் வேணாலும், சின்னதுலேருந்து எவ்வளோ பெரிய சைஸில் வேணாலும் அவள் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து பண்ணி கொடுப்பா. ஸோ இப்போ இதை நம்ம பிரிச்சிடலாம். இந்த பபிள் ராப்பே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. சிசர் வச்சு கிளிக்கிற லெவலுக்கு ரொம்ப சேஃப்டியாக பேக் பண்ணி கொடுத்துருக்கா. வெயிட் பண்ண முடியல, கையில சர்ஸ்ல நான் அவ்வளோத்தையும் கிழிச்சாச்சு. அவரே ரிமூவ் பண்ணிட்டாரு. அதில் ரிமூவ் பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபுல் ஃபேமிலி ட்ரிப் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கா. உங்களுக்கு 100 தடவை அவ வந்து கமெண்ட்ஸ் கேட்பா, சஜஷன் கேட்பா. இது எப்படி இருக்கு, இது வந்துருக்கா, பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா,
என்ன இஷ்யூஸ் எந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்தாலும் அவள் வந்து சரி பண்ணி உடனே சேஞ்ச் பண்ணி கொடுப்பா. எந்த வித ஹெசிடேஷனுமே இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணி கொடுப்பா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவளை நம்பி இந்த மாதிரி டிஜிட்டல் பெயிண்டிங் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், நீங்கள் இந்த பிக்கை பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ ஃப்ரேமே ஆக்சுவலாக பேசும். நம்ம எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் மாட்டியிருக்கோம். அவள் பண்ணி கொடுத்தது இந்த மாஸ்டர்ஸ் டச்சில் அவள் பண்ணி கொடுத்த ஒரு அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய பையனோட ஒரு பர்த்டே அப்போ சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா. இந்த பிக் பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக இவாக்கோ போகும்போது ஃபோனில் எடுத்த ஒரு நார்மலான பிக் தான் இது. ஸோ அந்த நார்மலாக எடுத்த ஃபோனில் எடுத்த ஒரு பிக்லேயே இந்த அளவுக்கு ஒரு அவுட்கம் கொண்டு வர முடியும். அப்படிங்கும்போது நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம்காக ஒரு அழகாக ஒரு பிக் எடுத்து நீங்கள் அவளுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பான். அண்டு இது பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஃபோட்டோ அனுப்புங்க நீ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. நாங்கள் வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு கேம்ஸ் எல்லாம் அடிக்கடி விளையாடுவோம். ஸோ அதுக்காக தான் கேட்குறா அப்படின்னு நினச்சேன். ஆனால் திடீர்னு பார்த்தா ரொம்ப சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் கொண்டு வந்து தந்திருந்தா. ஸோ மாஸ்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ண டைம் நினைக்கிறேன். ஸோ அப்போ எடுத்துகிட்டு வந்து எனக்கும் என்னோட கோ சிஸ்டருக்கும் கொடுத்துருந்தா. அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி பிக் இதே சைஸில் கொடுத்துருந்தா. அண்ட் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 21x24. இதை விட சின்ன சைஸும் இருக்குது, இதை விட பெரிய சைஸும் நம்ம பண்ணிக்கலாம். சின்ன சைஸ்லேருந்து எவ்வளோ பெரிய சைஸ் 6 ஃபீட் அளவுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா அவள் வந்து ரொம்ப அழகாக பண்ணி தருவா. ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கொடுத்த உடனே எனக்கு கொடுத்த அன்னையிலேருந்து இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் நாங்கள் அப்போ குட்டி பையன் பிறக்கலைங்கிறதுனால பிறந்த பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலியாக ஒரு பெரிய சைஸில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அதை ஃபஸ்ட்டே பார்த்த உடனே அந்த ஒரு லுக் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எந்தவித டென்ஷன் இருந்தாலுமே அப்படியே மறந்துடும். ஜோனஸ் வந்து இப்போ பெரிய பையனாக வளர்ந்துட்டான். பட் அந்த குட்டி பையனாக இருக்கும்போது அந்த ஃபேஸ் பார்க்கும்போது அந்த டைம் மூமெண்ட் நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது ஞாபகத்திலேயே இருந்து தான் நான் இதை விட பெரிய பிக் 4 பேரும் ஃபுல் ஃபேமிலியாக ஆன பிறகு பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதோட அவுட்கம் தான் இந்த பிக் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ சர்ப்ரைஸ் உடஞ்ச கதையை சொல்லணும்ல, சரி வாங்க நான் சொல்கிறேன். ஸோ இந்த சர்ப்ரைஸ் உடஞ்ச கதைக்கு வரும். சர்ப்ரைஸ் எப்படி உடஞ்சது அப்படின்னா, எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா December 30. ஸோ நான் ஃபோட்டோ கொடுத்துருந்தது ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி அவளுக்கு கொடுத்துட்டேன். கொஞ்சம் நம்ம முன்னாடியும் கொடுத்தோம் அப்படின்னா அவளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ அதனால் நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். ஸோ December 25 பிஃபோர் கிறிஸ்மஸ் வந்து நான் கேக் பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து என்னோட கரெக்ஷன்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. அப்போது அவள் நிறைய கரெக்ஷன்ஸ் கேட்டுருந்தா. எப்போவுமே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நம்ம கொடுத்தோன்னா அந்த பிக்கில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ நீங்கள் எவ்வளோ கரெக்ஷன்ஸ் சொன்னாலுமே எந்த வித ரெஜிஸ்ட்ரேஷனுமே காட்டிக்க மாட்டார் நம்மக்கிட்ட. சின்ன சின்ன மைன்யூட் கரெக்ஷன்ஸ் சொன்னால் கூட அது எல்லாமே ரொம்ப க்ளீனாக பண்ணி கொடுப்பா. ஸோ அப்போ நான் 2-3 கரெக்ஷன்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ திருப்பி அதை கரெக்ட் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் ஒன்ஸ் எனக்கு வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே போல் ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே அடிக்கடி யார்கிட்டையும் பேச மாட்டேன். எங்கள் அம்மா கிட்ட தான் கொஞ்சம் புக்கு போடுவேன். ஸோ அப்போ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இங்கே இருந்துட்டாங்க. ஸோ திருப்பி ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணவும் கால் பண்ணவும் எங்களுக்கு டவுட் வந்துச்சு. அதே போல் கேக் பண்ணிகிட்டே இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அந்த பிக் பார்த்துட்டேன். ஸோ அதை எங்கள் பின்னாடி வந்து பார்த்துட்டாங்க. ஸோ அப்போவுமே கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லலாம். எதுக்கு இந்த ஃபோட்டோ பார்க்குறேன் அப்படி கேட்டாங்க. நான் சொல்லி சும்மா தான் பார்க்கணும்னு தோணுச்சு, பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் டவுட் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டாங்க. அண்ட் 2 டேஸ் கழிச்சு வந்து சொன்னாங்க, இல்லை எனக்கு தெரியும் நீ கெல்சிக்கிட்ட தான் பேசுகிற, இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்காக தான் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி தான் அந்த சர்ப்ரைஸ் சொதப்பிச்சு. நீங்கள் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப விருப்பமானவங்களுக்கு சர்ப்ரைஸ் சொதப்பாமல் ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணோம் அப்படின்னா த மாஸ்டர்ஸ் டச் தான் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பிளேஸ்ன்னு சொல்வேன். ஏன்னா அவள் பார்த்தீங்கன்னா அவள் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபஸ்ட்டு வேர்டு அதுதான் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கொட்டேஷன் நான் சொல்வேன். இது வந்து நம்ம எப்போவுமே காலத்துக்கும் நம்ம வீட்டில் இருக்க போகிற ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்குமே அச்சோ இது இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற அந்த எண்ணமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த வேர்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அதே போல் நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பி கொடுக்கலாம் அவளை. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 24x36.
இதோட பெரிய சைஸ் ஃபோட்டோ, இதோட சின்ன சைஸ் ஃபோட்டோ, ரொம்ப சின்ன சைஸ் ஃபோட்டோலேருந்து 6 feet அளவுக்கு ஃபோட்டோ வரைக்கும் கூட அவள் வந்து ரெடி பண்ணி கொடுப்பா. இந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனோடவே இருக்கும். நீங்கள் 100 கரெக்ஷன் சொன்னால் கூட அவள் கொஞ்சம் கூட முக சுளிக்கவே மாட்டா. அதை சிரிச்சுட்டே அந்த ஸ்மைலோடையே நம்ம ஃபோட்டோவும் அவகிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி ரொம்ப பெஸ்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அவளுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவளோட இன்ஸ்டா பேஜ் போய் பாருங்கள். ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் பண்ணி கொடுத்துருக்கா. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய ஃபேமஸான யூடியூபர்ஸ்க்கு எல்லாமே ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கா. லைக் எம்மிடெம்மி ஆர்த்தி, இன்னைக்கு என்ன சமையல், அம்மா சமையல், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்படின்னு நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கா. இதை நான் கேட்டேன், ரொம்ப ஆசையாக பண்ணி கொடுத்தா. ஸோ நீங்கள் ஃபர்தராக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா அவளுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவள் வந்து டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாள். உண்மையிலே இதை மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு கிஃப்ட் இருக்கவே முடியாது. உங்களுக்கு பிரியமானவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி நம்ம வீட்டில் வச்சோம்னா எந்த வித கஷ்டமான மூமெண்ட்லேயும் இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லா கவலையுமே மறந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான கிளிக் தான் இது. அண்ட் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நிறைய கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த பெரிய பையனோட இந்த கால் சாக்ஸில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு, அவங்களோட பேண்ட்டில் ஒரு கரெக்ஷன் இருந்துச்சு. அண்ட் ஸ்டாரியில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி வந்துச்சு. ஸோ அது எல்லாமே எடுத்தா. அண்டு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணியிருக்க மாட்டா, அவனை சிரிக்க வச்சு ட்ரை பண்ணா. ஸோ அப்புறம் ஒரிஜினலாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் ஃபிக்ஸ் ஆனோம். அண்டு அவரும் பெரிய பையனும் பார்த்தீங்கன்னா அது தனி வேறு பிக்கில் இருந்து எடுத்திருக்கா. என்னையும் குட்டி பையனையும் வேறு பிக்கில் இருந்து எடுத்து சேர்த்து தான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணியிருக்கா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாஸ்டர் டச்சுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பரான ஒரு அழகான மெமரபிளான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அவங்களுக்கு பண்ணி கொடுப்பா. டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். அவளோட வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜில் போய் அவளோட ஃபோட்டோஸ் எல்லாமே பாருங்கள். நான் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டில் அந்த ஸ்டார்கேஸ் ஏறுற இடத்துல வந்து மாட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோனாலேயே இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மேலும் மேலும் அப்டேட்ஸ் கொடுத்து ஹெல்ப்ஃபுல்லாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.